வணக்கம் தமிழ் உறவுகளே. இந்த பதிவில் என்ன பேச முடியுமாக்கா, இந்த இந்திக்காரங்களை பற்றி எல்லா இடத்துலையும் பேசிட்டு இருக்காங்க. அதை பற்றி நாமளும் பேச முடியும். இந்திக்காரங்க வந்துட்டாங்க, வேலையை பிடிக்கிறாங்க, அதை பிடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி கதற மக்களுக்கு அன்றைக்கி அதை பற்றி எதுவுமே தெரியவே இல்லையா? சப்போர்ட் பண்ணுறவங்க கூட பேசாதீங்க. எப்படி அவங்க வந்திருப்பாங்க, உள்ள நம்மளோட தேவையில்லாமல் வந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அவங்க வர வச்சு தான் நாமளே இன்றைக்கி அவங்க வந்துட்டு வேலை வாய்ப்பு இல்லைன்றது குழம்புக்கும் நாமளே அன்றைக்கே அந்த அறிவுன்றது கொஞ்சமாக செய்யணுங்களா இந்த விஷயம் தான். நாமளேனா எப்படி இந்த சராசரி மனுஷன் நாங்களா வர வச்சுன்னு சொல்கிற கேள்வியெல்லாம் நிறையா வரும். அதுக்காக சொல்கிறேன், சின்ன விஷயமா தான் சொல்கிறேன். ஒரு சின்ன ஒரு நம்ம பங்கு ஒன்று எப்படியாவது இருக்கும். இந்த பட்சத்தில் தான் சொல்கிறோம். இந்த வீடு வாடகை தரவங்க இருக்காங்க, ஒரு கடை வச்சுருந்தாங்க. நாமளும் அவங்க கடைக்கு போய் பொருள் வாங்குறோம். இன்றைக்கி மொத்தமாக சேர்ந்து எதிர்க்கணுன்றதை நினைக்கிட்டு சின்ன சின்னதாக அன்றைக்கே எதிர்த்துருக்கலாம். ஏன் அவங்க கடை வச்சுட்டாங்க, பொருள் மேலேயோ கிளவு கிடையாது போய் வாங்குறீங்க, அதெல்லாம் ஏன் செய்கிறீங்க? அதெல்லாம் செய்யாமல் இருந்தாலும் ஓரளவுக்கு கொஞ்சம் அந்த வர்த்தக விநியோகம் இல்லைனாலுமே கொஞ்சம் அவங்களாம் வெளியே போகிறதுக்கு எவ்வளோ வாய்ப்பு இருக்குது. இது ஒன்றும் கெட்டு போகிறதுக்கான விஷயமும் இல்லை. எதுவும் இல்லை, எப்படி வேணால் பிடிக்கும். அரசியல்வாதி தான் வந்து உங்களை வந்து வெளியே திருத்தவன்றதுலாம் எந்த வகையிலும் வந்து சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். அரசியல்ன்றது எல்லாத்துக்குமே எது வேணாலும் எந்த வழியில் வேணாலும் அவங்க வந்து அரசியல் பண்ணுறதுக்கு தேவைப்படும். இதெல்லாம் அவங்க வந்து வர மாட்டாங்க. அரசியல் சப்போர்ட் இல்லாமல் வெளியே போக வைக்கிறதுன்றதும் ஒரு கேள்வி இருக்குது. அந்த கேள்விக்கும் பதில் இருக்குது. நம்ம நினச்சது அது எதுவுமே கிடையாது. சின்ன சின்ன விஷயங்களே போதும் அவங்க வெளியே அனுப்புறது. முதல்ல வந்து அந்த நம்ம அந்த கடை வைக்கிறாங்க போகிறாங்க வரனாலுமே முதல்ல அந்த கடைகளில் போய்ட்டு பொருள் வாங்க தவிர்க்கலாம். இன்னொன்றுனாக்கா நம்ம கடை வச்சிட்டோம், அவங்க வந்து பொருள் வாங்கலாம்னு சொல்லிட்டு நம்ம தவிர்த்து அவன் ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் கூட்டு வந்து கடை அடிக்கிறது உடைக்கிறது அதெல்லாம் நடக்கும். நம்ம அதை செய்ய தேவையில்ல. அவன் கடை வச்சுருந்தா அதில் போய் வாங்க தந்துலாம் போகலாம். ஏன்னா ஒரு 10 மணிக்கு அவனை வாங்காமல் வச்சுட்டு மிஞ்சி பார்ப்போன்னா அவங்க ஒரு மாதம் உடனே அவன் அடுத்த வேலையை பார்க்குறது கிளம்பும். கடையை வச்சுட்டு அவன் வாடகை கொடுத்துட்டுலாம் இருக்க முடியாது. கடல் தவிர்க்கலாம். அப்போ ஸ்ட்ரைட்டாக அரசியல்வாதிகளாம் பார்த்தாங்க. நம்ம இங்கேயே செய்யலாம். வார்டு கவுன்சிலர், தலைவர், எம்எல்ஏ அப்படின்றதுனால இங்கேயே நம்ம ஆரம்பிக்கலாம். நேராக வந்து நம்ம போய்ட்டு பிரதமர்கிட்ட, முதல்வர்கிட்ட அவங்கள்ட்ட முறையிட்டு இதெல்லாம் செய்யணுன்றது. எத்தனையோ பேர் வராங்கல்ல அரசியல், எனக்கு ஓட்டு கொடுங்க, எவ்வளோ வாக்குறுதி தருங்க, எவ்வளோ இலவசத்தை காதில் வாங்குறது, இலவசம் வேணால் வாக்குறுதி ஒரே ஒரு வாக்குறுதி. அதாவது சாதாரண நான் இருக்கிற இந்த தொகுதியில் ஒரு வார்டு கவுன்சிலர் வராங்கன்னா அவங்கக்கிட்ட ஒரு முறை வரலாம். அப்புறம் தலைவர், அப்புறம் எம்எல்ஏ, எவ்வளோ பேர்கிட்ட முதல்ல நாங்கள் உங்களுக்கு நாங்கள் வாக்களித்தால் வார்டு கவுன்சிலர்கிட்ட முதல்ல நம்ம என்ன சொல்லுவோம், அவங்க மூலியமாக இவங்க வெளியேற்றுறதுக்கான ஒரு விஷயம். உங்களுக்கு வாக்களித்து ஜெயிக்க வச்சு அந்த இந்திக்காரங்க இல்லையா, உங்கள் கூட எப்படி நாங்கள் ஓட்டு போட்டு உங்களுக்கு ஜெயிக்க வைக்கிறோம் அதே போல் உங்கள் கூட வந்து நாங்கள் அது ஒத்துழைப்பு. அடுத்தது தலைவர்னால் அந்த ஊரை சுற்றி இருக்கிறோம் இருக்கிற ஒரு இந்திக்காரங்க கூட இருக்கக்கூடாது. எப்படி உங்களை ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறோமோ அதே போல் நாங்கள் எதுக்கும் கூட ஆதரவு. அப்புறம் எம்எல்ஏ அதே தான் வாக்குறுதி, இலவசம் வேண்டாம். எங்களுக்கு மெயினாக வந்து இவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் தட்டுப்படுறது அவங்களும் இல்லை. அதனால் இப்போ இந்த மாவட்டம் இருக்கோம், இந்த மாவட்டத்தில் நாங்கள் இருக்கோம்னா இந்திக்காரங்களுக்கு இங்கே இருக்கிற வேலை வாய்ப்பு எங்களுக்கு தான் கிடைக்கும். வாக்கு உங்களுக்கு அளிக்கிறதில்ல, எங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சா போதும். எங்களுக்கு இலவசம் தேவையில்லை, வேலை வாய்ப்பு கிடைச்சா போதும். அப்போ அந்த வேலை வாய்ப்பு எப்படி வரும்? அந்த எம்எல்ஏ கிட்ட சொல்லுங்கள், என்ன ஜெயிக்க வைக்கிறாங்கள அவங்கள சொல்லுங்கள். என் மாவட்டத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்கள சொல்லுங்கள். அப்புறம் எம்எல்ஏனா அப்புறம் எம்எல்ஏ மூலமாக எம்பி, முதலமைச்சர் எல்லாம் இருப்பாங்க. இங்கே ஒரு இடமும் நம்ம முறையிட்டாலும் போதும். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போய்ட்டு முதலமைச்சர்கிட்ட தான் சொல்லணும் கிடையாது. நம்மக்கிட்ட வர கவுன்சிலர், தலைவர், எம்எல்ஏ இவங்களை போலாங்கிட்ட சொன்னாலுமே நமக்கு போதுமான ஒரு விஷயம். அதை நம்ம செயல்படுத்தினாலுமே நமக்கு பெரிய கிட்டத்தட்ட விஷயமா இருக்கும். அப்படி ஒரு வாக்குறுதியை ஃபஸ்ட்டு வாங்கணும். வாக்களிக்கிறா எங்களுக்கு வாங்கணும். இந்திக்காரங்க அறவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல நம்ம இந்த இது பண்ணால் போதும். இன்றைக்கி வந்து பிரச்சாரம் அன்றைக்காக சொன்னாரான சீமான் ஒரு பிரச்சனை இருந்தது. இதில் திருப்பூரில் நடந்தது, திரும்பி நடந்துட்டு இருந்தது. இது இப்போ வரும் காவல்துறைக்கே வந்து ஃபஸ்ட்டு ஒரு இது இல்லை, பாதுகாப்பு இல்லை போல். இதே தமிழக வந்து போகிறான்னாக்கா நேரம் லட்டி பறக்கும், துப்பாக்கி சூடுவோம், எல்லாம் நடக்கும். ஆனால் இந்தியா கிடையாது. எது சொன்னாலும் காவல்துறை நாங்கள் இருப்போம். காவல்துறைக்கே வந்து காவலர்கள்ன்ற ஊழல் நாம் என்ன செய்ய முடியும்? நம்மளும் சராசரி காவல்துறையும் தமிழ்நாட்டுக்காரங்க யாரும் இந்திக்காரங்க கிடையாது. அவங்களுக்கு சேர்த்து தான் பேசுகிறோம். உடனே பார்த்தோன்னா வச்சுக்கலாம், ஏதாவது ஒன்று பேசினா வச்சுக்கலாம், 1000 பேர் பேசுகிறாங்க. நம்ம ஒன்று பேசினா சட்டம் தன் கடமை செய்யும். உடனே வந்து எங்கே வேலை செய்யும், இங்கே வேலை செய்யும். இப்படி இதை பேசிட்டோம் அப்படின்ற போல சட்டம் தன் கடமை செய்யும். அப்புறம்
அந்த கேஸு ஹெல்மெட் ஒரு கேஸ் ஒன்று எனக்கும் வந்தது. எப்படின்னா வச்சுக்கலாம், அதுக்கு பேசுறதுக்கே வாய் திறக்க வரல. இதுக்கெல்லாம் சட்டம் தன் கடமை செய்யும். ஆனால் இன்றைக்கி போலீஸ்காரங்க இது யாராக இருந்தாலும் போகிற திருப்பி அடிப்போம், அதுக்கு சட்டம் தன் கடமை செய்யாது அப்படின்ற பிரச்சனை. அப்படி வந்து அவங்க 40 பேர் 50 பேர் ஒன்று தான் சட்டம் அவங்களுக்கு வேலை செய்யணும். அப்போ நம்ம செய்யாதான்? நம்ம ஊரில் ஒரு 20 இளைஞர்கள் வச்சுக்கோங்க, 200 கூட வச்சுக்கோங்க. நம்ம தமிழ்நாட்டில் ஒரு 400 பேர் இருக்க மாட்டோம். அப்போ 400 பேர் ஒன்று செஞ்சாக்கா சட்டம் எந்த கடமை செஞ்சிடும்? உள்ளே பிடிச்சி ஒரு 24 மணி நேரம் உள்ள வைக்கிறதா வச்சு வழக்கு பதிவு அதானே? அங்கங்கே ஒரு எதிர்ப்பு கிடைச்சா போதும்ல. எவ்வளோ தான் உங்களுக்கு இது பண்ண முடியும், எவ்வளோ தான் இருக்கும். நம்ம மாட்டுன்னு நமக்கு என்ன, நம்ம வேலை உண்டு, டெய்லியும் வேலை ஓடுது அப்படின்ற பட்சத்தில் போவாங்க. இதுக்கு சராசரி வந்து அதிகபட்சம் அந்த கான்ட்ராக்ட்காரங்க அவங்கள போலால் தான். கவர்மெண்ட் அதிகமாக குறை சொல்கிறதுக்கு நமக்கு ஒன்றும் வழி கிடையாது. பராமரிக்கிறது போகிறதுலாம் கவர்மெண்ட்டுக்கு ஒரு இருக்கலாம். ஆனால் அவங்கள குறை சொல்ல தான் முதல்ல நம்ம வந்து இந்த கான்ட்ராக்ட்காரங்க, இந்த பெரிய பெரிய முதலாளிங்க, இந்த வீடு வாடகை தரங்க ஃபஸ்ட்டு அவங்களுக்கு இருக்க இடம் தரோம் தான் ஃபஸ்ட்டு. அப்புறம் எப்படி சொல்கிறது, அவங்களும் ஒரு கொசு மாதிரி வராத வரைக்கும் பிரச்சனை இல்லை. வந்துட்டாச்சுக்கா ஆல் அவுட்டு கொசு வச்சு எதோ வருது அந்த போல் வந்து எந்த ஆளாலே பழகிக்க முடியாது. அதனால் வராத வரைக்கும் நம்ம தப்பிச்சுக்கலாம். வந்துட்டால் ஒன்றும் பண்ண முடியாது. எவனோ ஒரு பழமொழி சொல்லிட்டு போயிட்டோம், நான் வந்தார வாழ வைக்குது தமிழ்நாடு. வந்தாரெலாம் வாழ வைக்குது, ஆனால் இங்கே இருக்கிறவங்க எல்லோரும் சாவடிக்குது. இந்த பழமொழி அவனை சொல்கிறது வழி இல்லையாடா? வந்தார வாழ வைக்கும், வந்தவங்க பூரா வந்தார ஆகிட்டாங்க. இங்கே இருக்கிறவங்க எங்கே போகிறது, எங்கே இருக்குது, எப்படி வாழ வைப்பீங்க, எப்படி என்ன பண்ண போகிறீங்க? அதனால் அடுத்தவங்க குறை சொல்கிறத விட்டுட்டு ஃபஸ்ட்டு நாம் வந்து அவங்களுக்கு இடம் கொடுக்குறது முதல் பாவம். இந்த வீடு வாடகை கொடுத்த எல்லாருக்குமே அனைவரும் சொல்கிறோம், முதல்ல இந்த வீடு வாடகை இந்த 10 100 கரெக்டாக அவன் வந்து கொடுத்துட்றான், வாடகை கொடுத்துட்றான். இதெல்லாம் ரொம்ப பெரியத்தனமாக நினச்சிட்டு நீங்கள் செய்கிறீங்க. அது என்ன தெரியுமா, எவ்வளோ தவறு. நாளைக்கு உனக்கே என்ன தெரியுமா, உனக்கே அதிகாரம் பண்ணணும். அன்றைக்கி நீ வந்து நம்ம அக்கம் பக்கம் இருக்கிற அதே தமிழ் மக்களை கூட்டின்னு வச்சுக்கான். அன்றைக்கி நீ அவனை கொடுத்தன வச்சிடலாம். அவன் சண்டை போட்டான்னா அவன் கேள்வி கேட்கலாம். அவன் உரிமை, அவன் 5 வருஷம் 10 வருஷம் அவன் இறந்துட்டான். அதனால் வந்து இப்போ நீ தப்புற எனக்கு அந்த இடத்துல பங்கு இருக்குது, நான் கேஸ் போடுவேன் எல்லாம் சொல்லுவேன். அன்றைக்கி அவன் கூட இருக்கான் பக்கத்தில் அக்கம் பக்கம் யாரை போட்டாலும் வரமாட்டாங்க. அதனால் வந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதிகம் வாடகை கிடைக்குதுன்ற ஒரு விஷயத்தை மறந்துடுங்க. அதுபோல் வந்து அதிகம் உங்களுக்கு உரிமை கொடுக்குறது கஷ்டமாகறாங்க. தமிழ் மக்கள் நம்ம ரத்தமே வேலை செய்யணும். என்ன ஒரு பெரும்பாலும் ஒரு விஷயம் அதே மாதிரி அரசியல்வாதிகள் ஒன்று சொல்லி விரும்புகிறேன். எல்லா அரசியல்வாதிகளும் சொல்லிடுறேன். என்ன நம்ம கட்சியை வச்சு அரசியல் பண்ணுறீங்க, ஜாதியை வச்சு அரசு இன்னும் ஜாதியை வச்சு அரசியல் பண்ணுறதுன்னு பிரச்சனை இல்லை. ஜாதியை வந்து ஜாதின்னு சொல்லிட்டு நம்ம அந்த சண்டையை போடுது, ஜாதி சண்டை போட்டு நம்ம வந்து அரசியல் பண்ணோம். இது வந்து உள்ளூர் பிரச்சனை. நம்ம எப்போ வேணால் அரசியல் எப்போ வேணால் மாஞ்சிடும். அதனால் வந்து அனைத்து கட்சி தலைவர்களும் உங்களுக்கு சொல்லிடுறோம், இது உள்ளூர் விவகாரம். இது எப்போ வேணால் செஞ்சோம். அனைத்து கட்சி தலைவரும் ஒன்று சேர்ந்து ஃபஸ்ட்டு இது வந்து வெளியூர் பிரச்சனை. வெளியூர்காரங்கிட்ட ஃபஸ்ட்டு மோடிக்கிட்ட முடிச்சு விட்டுருவோம். அப்புறமேட்டு இது உள்ளூர் பிரச்சனை. இது தான் சொல்லுவாங்க, இது நம்மள எப்போனா வச்சு செஞ்சுக்கலாம்டா. முதல்ல அவனை வச்சு செஞ்சுக்கிறத ஃபஸ்ட்டு அவங்க என்னவோ அவங்க வந்து ஓரம் கட்டி அவங்கள வெளியே கற்றுக்கு அதுக்கு என்னவோ அதை ஃபஸ்ட்டு பாருங்கள். ஆனால் அது முக்கியமான விஷயம். இது வந்து உள்ளூர் பிரச்சனை. இது எப்போ வேணால் போடலாம். ஜாதி சண்டையாக இருந்தாலும் சரி, எந்த சண்டை இருந்தாலும் சரி, இதெல்லாம் எப்போ வேணால் போடலாம். அரசியல்னு சொல்கிறாங்க, அரசியல் சேர்த்து சார் முதல்ல போகிறோம். வந்து வெளியே என்னப்படுத்துக்கான ஒரு முதல் வழியை பாருங்கள். இது இன்றைக்கி சிறுசாக நினச்சி விட்டுட்டிங்கன்னா வச்சுக்க, நாளைக்கு வந்து பெரிய விஷயமாயிடும். எத்தனையோ பேர் வேலை வாய்ப்பு இல்லாமல் ரொம்ப இன்னும் ஒரு வேண்டுகோள் சொல்லணும்னு வச்சுக்கோங்க. முதல்ல இங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து வேலைக்கு போகிறது அதிகமாக முடிச்சிருங்க. இந்த சுற்றுறது போகிறதுலாம் வந்து ரொம்ப கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். வேலைக்கு போய்ட்டு அவங்க குடும்பத்தை பார்த்து பாருங்கள். அப்படி நீங்கள் அதிகமாக வேலைக்கு போகாதனால தான் வேலைக்கு ஆள் இல்லைன்னா அவங்க வந்து உள்ளேருந்து வந்து வெளியிலேருந்து இறங்குறாங்க. இந்த கூலிக்கார முதலாளிகள் அதிகமாக கூலி வாங்காதீங்க. அதே போல் வந்து கம்மியாக கூலி வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள்கிட்ட வந்து உள்ளே வந்து வச்சு செய்யாதீங்க. எல்லாருக்கும் குடும்பம் இருக்குது, எல்லாருக்கும் 6 மணி நேரம் பிறக்கும். அவனுக்கு குடும்பம் கிடையாது, எத்தனை மணி நேரம் செய்வோம், கம்மியாக இது பண்ணுறான். நீங்கள் அதிகமாக வரீங்க, அவனுடைய தொழிலுக்கும் நம்ம தொழில் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. கொஞ்சம் பார்த்து எல்லாருமே நிதானமாக செயல் பண்ணுங்கள். எவ்வளோ பேச வேண்டியது இந்த விஷயத்தில் நம்ம பேசணும் வச்சுக்கோங்க. அதனுடைய கோபம் அதிகமாக முரண்படாகி போய் வாயில் ஏன்னா வார்த்தை வந்துருச்சுன்னு வச்சுக்கோ, அப்புறம் சட்டம் கடமை செய்யும் அப்படின்னு சொல்லி காக்கி சட்டை உடனே இது பண்ணுவாங்க. நம்ம எவ்வளோ அப்புறம் இருக்குது, பேச வேண்டியதே நிறையா இருக்குது. நம்ம அதிகம் பேசுறதுக்கு எப்படி சொல்கிறது, கேள்விகள் நிறையா இருக்குது, பதில்கள் நிறையா இருக்குன்றப்போ இந்த கேள்விக்கு நிறைய கேள்வி கேட்குறதுக்கு ஆள் இருக்குது, பதில் சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. நம்மக்கிட்ட பதில் சொல்கிறதுக்கு எவ்வளோ விஷயம் இருக்குது. எப்படி வேணாலும் அரசியல் கொஞ்சம் தள்ளி வச்சு இதுக்கான வந்து அடிப்படை உரிமைகளே இருக்குது. இதுக்கான விஷயத்தை எல்லாம் பண்ணுங்கள். ஓட்டு போகிறதுல வந்து செஞ்சு இந்த ஓசு இதெல்லாம் வந்து இதை தரீங்களா தரீங்களா சொல்லி முதல் கேள்வி தமிழ் வேலை தமிழ் மக்கள் அப்படின்றப்போ அந்த வேலைகள் என்றைக்கு நம்ம வந்து டிஷர்ட்டில் வந்து இப்படி ஒரு விளம்பரம் போட்டு நம்ம டிஷர்ட்டு போட ஆரம்பித்தோமோ அன்றைக்கே நம்ம வந்து அந்த கொள்கையை விட ஆரம்பிச்சிட்டோம்.
அந்த கொள்கை தான் வந்து இன்றைக்கி நமக்கு வந்து அது அந்த கொடி பிடிச்சி நடக்கிற வரைக்கும் அது கையில் இருந்தது, அதை படிக்கவும் திரும்பி படித்து நம்ம பேசணும். டிஷர்ட்டில் போடணும், இன்னொருத்தவங்க படிச்சுட்டு போகிறாங்க ஆகிப்போச்சு. அதுபோல் டிஷர்ட்டில் போட்டு கொள்கை இழக்க ஆரம்பிச்சிட்டோம், எல்லாத்தையும் இழக்க ஆரம்பிச்சிட்டோம். ஹிந்தி தெரியாது போங்கடா, ஆனால் அதை சொல்ல தெரியும். ஆனால் ஹிந்திக்காரனுக்கு வேலை இல்லை, போங்கடா சொல்ல தெரியாது. ஹிந்திக்காரனுக்கு தெரியாது சொல்லுது. ஆனால் ஹிந்தி தெரியாது போடா, ஹிந்தி படிக்க மாட்டோம், ஹிந்திக்கு தோணும். இந்த போல் வாசகத்தை மட்டும் நம்ம சொல்கிறோம். அதுக்கான அடிப்படை என்னன்றது தெரிஞ்சது. ஹிந்தி தெரியாது போடா, ஹிந்திக்காரனுக்கு வேலை வந்து வாடா, இந்த போல் எல்லாம் நீங்களே சொல்லுங்கள். அப்புறம் வந்தார சென்னை அந்த ஒரு பழம்பு சொல்லி இருக்கிறவங்க வேலை இல்லாமல் ஆகி விட்டீங்க. எங்கே பார்த்தாலும் நீங்கள் ஆகணும். எப்படி இதை நம்ம கண்ட்ரோல் கொண்டு வர போகிறது தெரியல. இருக்குது ஒரு சில வழிகள் நான் சொன்ன போல் பயன்படுத்தலாம், செய்யலாம்.